விளையாட்டு வீரர்களுக்கு அன்பு வணக்கம். ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனல் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்திய கிரிக்கெட் சபை BCCI 131 கோடி இந்திய ரூபாய்களை பரிசு தொகையாக அறிவித்து வீரர்களை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். கடந்த 2024 T20 உலக கிண்ணத்தின் போது 125 கோடி இந்திய ரூபாய்கள், இப்போது 6 கோடி அதிகமாக 131 கோடி இந்திய ரூபாய்களை அறிவித்திருக்கிறார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற அணிக்கு 58 கோடியை அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் கம்பீரை பற்றி பலரும் இப்போது புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நோக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இந்த காணொலியிலே பேச போகிறோம். மைக்கேல் வான், இங்கிலாந்துடைய முன்னாள் அணித்தலைவரும் ஆட்டக்காரருமான மைக்கேல் வான் சொல்லி இருக்கிறார், இந்திய கிரிக்கெட் அணியினுடைய தலைமை பயிற்சியாளராக செயற்படுவது என்பது சாதாரணமான விடயம் கிடையாது. கம்பீர் மீது ஏராளமான விமர்சனங்கள் இருக்கின்றன. மீம்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தார்கள், அவரை ட்ரோல் பண்ணியிருந்தார்கள், ஏராளமான விடயங்கள் இவரை விமர்சனத்துக்குள்ளாக்குகின்ற வகையிலே இந்திய ரசிகர்கள் செயற்பட்டு இருந்தார்கள். ஒட்டுமொத்தமான மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருக்கின்ற ஒரு நாடு, ஒரு அணி இந்தியா. ஆகவே அந்த அணியினுடைய தலைமை பயிற்சியாளராக செயற்படுவது சர்வசாதாரணமான விடயம் கிடையாது. ஆனால் இந்த கம்பீர் மிகச் சிறப்பாக தன்னுடைய பணியை செயற்படுத்தி இருக்கிறார். டெஸ்ட் போட்டிகளிலே இந்தியா மோசமான பிரதிகளை கண்டாலும் கூட ஒயிட் பால் கிரிக்கெட் கட்டமைப்பை கம்பீர் மிக லாபகமாக சிறப்பாக வடிவமைத்து வெற்றி கண்டிருக்கிறார். இதனால் தான் இந்தியா சாம்பியன்ஸ் டிராபியை வென்றது. இதனால் தான் இப்போது இந்தியா T20 உலக கிண்ணத்தையும் வென்றிருக்கிறது. இது ஒரு சாதாரணமான லேசப்பட்ட காரியம் கிடையாது என்கின்ற விதமாக கம்பீரை பற்றி மைக்கேல் வான் முன்னாள் அணித்தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதும் சுட்டிச் சொல்லக்கூடியது. இதே நேரத்தில் கம்பீர் தொடர்பிலே இன்னும் ஒரு விடயத்தை பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் தலைவரான ஷஹீத் அப்ரிடி சொல்லி இருக்கிறார். உலகக்கோப்பை முடிந்து விட்டது. என்னுடைய கருத்துப்படி இந்தியா உண்மையிலேயே பட்டத்தை வென்றது. போட்டி முழுவதும் அவர்கள் ஒரு சிறந்த டீம் பேலன்ஸை பேணினார்கள். அவர்களுடைய பிளேயிங் 11 விட பிளேயிங் 11க்கு வெளியில் உள்ளவர்கள் கூட திறமையானவர்களாக இருக்கிறார்கள். டீம் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் என்று சொல்வார்கள். நவீன கிரிக்கெட் உலகிலே ஒரு வலுவான பெஞ்ச் பலம் கொண்ட அணி இந்தியாவாகத்தான் இருக்கிறது. மிகப்பெரிய அணியாக, மிகப்பெரிய ஒரு சமபலம் கொண்ட அணியாக விளையாடுகிற ஒரு சாம்பியன்கள் போல் அவர்கள் விளையாடினார்கள். இதனால் தான் இந்த T20 உலக கிண்ண தொடரிலே இவர்களால் சாம்பியன்களாக முடிந்தது. இதே போன்று அகமது ஷேஷாட் சொல்லி இருக்கிறார், பாகிஸ்தானிலே ஏராளமான திறமையானவர்கள் இருக்கிறார்கள். திறமையான வீரர்களுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் உண்மையிலேயே கிரிக்கெட் அமைப்பிலே தான் பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் இந்தியாவை பார்த்து அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இந்தியாவை பாருங்கள், அவர்களிடம் திறமை மற்றும் வலுவான அமைப்பு இரண்டும் இருக்கிறது. அந்த கலவையின் காரணமாகத்தான் அவர்கள் தொடர்ந்து தரமான வீரர்களை உருவாக்குகிறார்கள். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அகமது ஷேஷாட் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள், பிரபலங்கள் எல்லோரும் இப்போது கம்பீரை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய சிறப்பம்சமாக இருக்கிறது. இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். மறக்காமல் ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நான் தில்லியம்பலம் தரணி தரன்.